இன்னைக்கு நம்ம விஸ்வாவை பார்த்தங்க. இதுல சந்தோஷப்பட என்னமா இருக்கு? விஸ்வாவை தினமும் தானே பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லங்க, இன்னைக்கு காலையில மார்க்கெட்டுக்கு போன இடத்துல விஸ்வா என்ன பார்த்துட்டு அவனே வந்து பேசினாங்க. நிஜமாவா? ஆமாங்க. நான் தனியா நிக்கிறத பார்த்துட்டு வாங்க அத்தை, கார்ல போலாம், நானே உங்களை டிராப் பண்றேன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுங்க. என்னங்க, விஸ்வா என்ன அம்மான்னு கூப்பிட்டாங்க. என் மேல அந்த அளவுக்கு பாசமா இருக்கான். ஆனா இந்த துளசிக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது. விஸ்வாவை பத்தி கண்ணா பின்னாடி பேசுறா, மோசமா திட்டுறா, அவனை சபிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. துளசி திட்டினாளா? எதுக்கு திட்டினா? இவ வண்டியில போறப்ப கீழே விழுந்துட்டாளாம். அந்த வழியா வந்த விஸ்வா கூப்பிட கூப்பிட கண்டுக்காம போயிட்டானா. அது எப்படி என்ன கண்டுக்காம போலாம்? அவனுக்கு மனசாட்சியே இல்ல. சரியான ராட்சசன், யூஸ்லெஸ் பெலோன்னு என்னமோ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் திட்டுறாங்க. விஸ்வா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு நமக்கு தெரியாதாங்க. அண்ணி மேல இருக்கிற பயத்துல ஏதோ அமைதியா போயிருக்கான். அதுக்காக இவ திட்டணுமா? அவன் நிலைமை புரிஞ்சும் இந்த மாதிரி விஸ்வாவை பேசுறது தப்பு இல்லையாங்க? எனக்கு துளசி பேசுனது சுத்தமா பிடிக்கலங்க. எங்க விஸ்வா பண்ணது தப்பாவே இருக்கட்டும்ங்க, ஆனா காரணம் அவன் இல்லையே. அவனை எதுக்காகங்க திட்டணும்? என்னை விட அவன் தான் உனக்கு முக்கியமான என்கிட்டயே கோவப்படுறா. 1000 தான் இருந்தாலும் விஸ்வாதானங்க நம்ம பையன். போது, நிறுத்து சிவகாமி. நீ இப்படி பேசுறத கேட்க எனக்கு சங்கடமா இருக்கு. ஒரே ஒரு நாள் உன்னை பாசமா அம்மான்னு கூப்பிட்டதுக்காக விஸ்வா தான் என்னோட பையன்னு சொல்ற. இத்தனை நாள் அம்மா அம்மான்னு உன் காலையே கட்டிக்கிட்டு சுத்தி சுத்தி வராளே, அவதான் துளசி. அவ உன் பொண்ணு இல்லையா? விஸ்வா உன் மேல பாசம் வச்சிருக்கான், அதை இன்னைக்கு காட்டிட்டான். நீ சந்தோஷப்படு, வேண்டான்னு சொல்லல. அதுக்காக விஸ்வா தான் என் பையன், துளசி என் பொண்ணு இல்லன்னு சொல்லுவியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. 1000 தான் இருந்தாலும் விஸ்வா தான் நம்ம பையன்னு எந்த அர்த்தத்துல சொன்ன? ஒரே ஒரு அம்மாங்கிற வார்த்தை உன்னை மாத்திடுச்சா? அப்போ துளசி உனக்கு வேண்டாதவளா போயிட்டாளா? இல்ல சிவகாமி, நீ பேசுனத என்னால ஏத்துக்கவே முடியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி துளசியை பத்தி பேசாத. பார்த்திபா, சிவகாமிய ஏன் திட்டுற? சிவகாமி என்னோட அம்மா, என் செல்லம். என் அம்மாவை யாராச்சும் திட்டினாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் சரி. பி கேர்ஃபுல். துளசி பேசுனதை கேட்டல்ல, உன்னை அவ அம்மாவா நினைக்கல, அதுக்கும் மேல தன்னோட உயிரா நினைக்கிறா. அம்மாங்கிற ஒத்த சொல்லுக்கு அவ காட்டுற பாசம், அவ வச்சிருக்கிற அன்பு, இதுக்கு ஈடா உன்னால யார காட்ட முடியும்? சிவகாமி, துளசி நமக்கு பொண்ணு இல்லமா, நாம வாங்கிட்டு வந்த வரோம். இப்ப சொல்லு, உனக்கு யார் முக்கியம்? ஏன் அம்மாவே அடிக்கிறியா? உன்ன துளசி, சிவகாமி என்னோட அம்மா, என் செல்லம். என் அம்மாவை யாராச்சும் திட்டினாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்.
சொல்லு சிவகாமி. எனக்கு துளசி தாங்க முக்கியம். துளசி மட்டும்தான் முக்கியம். அவதான் என் பொண்ணு. நீங்கெல்லாம் எப்பவும் வரமாட்டிய? வெப் சீரிஸ் பார்க்கறது, கேம் விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றதுன்னு எப்பவும் பிஸியாவே இருப்ப. இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? பிடிக்கலப்பா. ஏன்டா பிடிக்கல? ஏன்னா வீட்ல தனியா இருக்கிறதுக்கு போர் அடிச்சுது. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமேன்னு. நீ வீட்ல தனியா இல்லடா. வீட்ல அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன். அப்பா ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறீங்களா? நான் பேட் மூட்ல இருக்கேன். விஸ்வா, ஆக்சுவலா உனக்கு என்னடா ப்ராப்ளம்? டேய், எதுவா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லுடா. ஒண்ணு இல்லப்பா. டேய், என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? நீ என்னன்னு சொன்னாதானடா என்னால ஏதாவது செய்ய முடியும். என்ன ப்ராப்ளம் சொல்லு, நான் சால்வ் பண்றேன். தேங்க்ஸ். ஆனா என்னோட ப்ராப்ளம உங்களால சால்வ் பண்ண முடியாதுப்பா. டேய், நான் உன் அப்பாடா. சோ வாட்? உங்களால முடியாதுன்னா முடியாதுப்பா. என்னால முடியாதா? அப்படி என்னடா பிரச்சனை? ஓகே, முதல்ல உன்னோட பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்பா, இங்க உங்களுக்கே நிறைய பிரச்சனை இருக்கு. முதல்ல அதை சால்வ் பண்ணுங்க. குட் நைட். டேய் விஸ்வா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க வீக்னஸ் எனக்கு தெரியும்பா. அம்மாவை மீறி நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வேறடா. உன்னோட பிரச்சனை என்ன? சாரிப்பா, நீங்க தானே என்னோட அப்பா. அது என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்களே சால்வ் பண்ணுங்க. அவனோட ஒரே பிரச்சனை துளசி தான். இனிமே அவளை பார்க்க முடியாதுன்னு ஃபீல் பண்றான். அதுக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன். அதனாலதான் என்னுடைய பிரச்சனைய உங்களால தீர்க்க முடியாதுன்னு குத்தி காட்டிட்டு போறான். துளசி தான் இந்த வீட்டோட மருமக. பைரவிய நினைச்சாலும் அதை மாத்த முடியாதுன்னு ஒரே ஒரு வார்த்தைய நான் அவன்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாமே மாறி இருக்கும். ஆனா நான் அப்படி பேசல. அதுதான் பிரச்சனையே. அவன் என்னமோ கரெக்டா தான் சொன்னான்.
ஆஃப்டர் ஆல் ஒரு டிரான்ஸ்ஃபர், அதை கூட என்னால் தடுக்க முடியல. நான் எப்படி அவனோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும்? நினைச்சாலே எனக்கு வேதனையா இருக்கு. துளசி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அது நடக்கணும்னா பைரவியோட மனசு மாறணும். அவளை எப்படி மாத்துறது? எனக்காக இல்லைனாலும் விஸ்வாக்காக தன்னுடைய முடிவை அவ மாத்திக்கிட்டானா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவ மாறுறது கடவுள் கையில தான் இருக்கு. அம்மா குட்டி என்ன பண்ற? ஓ, ஸ்வீட் பண்றியா? வாசனை கமகமன்னு தூக்குது. என்னம்மா விசேஷம்? ஸ்வீட் எல்லாம் பண்ணிருக்க? சிவகாமி, என்ன ஆச்சு உனக்கு? என்னடி ஸ்பெஷலா லட்டெல்லாம் பண்ணிருக்கியே, என்ன விசேஷம்னு கேட்டேன். அது விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நம்ம வேற வீட்டுக்கு போகணும்ல. இது என்ன லட்டு சாப்பிட்டு சந்தோஷப்படுற விஷயமா? அதுக்காகவா ஸ்வீட் பண்ற? இத நான் நமக்காக பண்ணலடி. பின்ன இன்னும் 2-3 நாள்ல நம்ம வேற ஏரியாவுக்கு போயிடுவோம். திரும்பவும் என் அண்ணனை எப்ப பாப்பேனோ தெரியல. அதான் அவருக்கு பிடிக்குமேனுதான். அம்மா, உன்ன என்ன சொல்றதுன்னே புரியல. உனக்கு என்ன பைத்தியமா? நம்ம அப்பாவை வேற ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதே உன் அண்ணன் தான். அவருக்கு நீ ஸ்வீட் பண்றியா? அண்ணனா அண்ணன் உன் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா இதை தடுத்துப்பாருல்ல. ஏன் பண்ணல? ஆசை ஆசையா லட்டு புடிச்சு தர அளவுக்கு சார் என்ன பண்ணிட்டாரு? ஏய், என் அண்ணனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? மனசறிஞ்சு அவர் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டாரு. நமக்கு நல்லதுதான் நினைப்பாரு. அண்ணிய மீறி அவரால எதுவுமே பண்ண முடியல. இதுல அவர் தப்பு என்னடி இருக்கு? இப்ப கூட இந்த டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ண சொன்னா அவர் நிச்சயமா பண்ணுவாரு. அப்படி பண்ணா அதால வர பிரச்சனைய கொஞ்சம் நினைச்சு பாரு. அண்ணி தினம் தினம் சண்டை போடுவாங்க. வீட்ல பிரச்சனை வரும். அவங்க நிம்மதி போயிடும். நம்மளால அவங்க எதுக்காக கஷ்டப்படணும்? அதான் இத நானே ஏத்துக்கிட்டேன். நல்ல மனசு. அண்ணனுக்கு என் கையால சாப்பிடுறதுனா ரொம்ப இஷ்டம். அங்க போனா அது முடியாதுல்ல. என்னோட பாசத்தை காட்ட இது ஒண்ணுதான் வழி. இதுக்கு பேரு பாசம் இல்ல சிவகாமி. நமக்கு சூடு சொரண மானம் எதுவும் இல்லன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் இருக்குடி. அண்ணங்கிற உறவுக்கு முன்னாடி நீ சொல்றியே இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அது சாகுற வரைக்கும் தீராத பந்துண்டி. எனக்கு 1000 கஷ்டம் வரலாம், அதுக்காகலாம் என் அண்ணனை விட்டு தர முடியாதுடி. ரொம்ப சந்தோஷம். நீ என்னவோ பண்ணிக்கோ, எனக்கு என்ன போச்சு போ. ஏய் துளசி, நில்லடி. என்ன? மாமா ஸ்டேஷன்ல இருப்பாரு. இத கொண்டு போய் மாமா கிட்ட கொடுத்துடுறீ. நானா? என்னாலலாம் முடியாது. ஏய், சொன்னா புரிஞ்சுக்கோடி. இத நானே கொண்டு போய் கொடுப்பேன். என்ன பார்த்தா அண்ணன் ரொம்ப வேதனைப்படுவாரு. அத பார்த்தா எனக்கு அழுகையே வந்துரும். உன்னால முடியாதுன்னா போ, நானே போய் அழுதுட்டு வந்துடுறேன். சரி சரி, நீ உடனே அழ ஆரம்பிச்சிடாத. நானே கொண்டு போய் கொடுக்கறேன். போ, சீக்கிரம் போய் பேக் பண்ணு. சரி. அங்க நான் போறதுதான் கரெக்ட். எப்படியாவது அப்பாவோட டிரான்ஸ்ஃபரை தடுக்க முடியுதான்னு பாப்போம். இல்லனா மாமாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடலாம். அந்த கோபத்துல மாமா பைரவ கிட்ட சண்டை போடணும். அவ பல்ல உடைக்கணும். அந்த அளவுக்கு மாமாவை டென்ஷன் பண்ணிட்டு வந்துடலாம். ஏய், என்னடி யோசிக்கிற? என்ன? ஒண்ணும் இல்லம்மா. ஸ்வீட் ரெடியா? கூட நான் கிளம்புறேன். இங்க பாருடி, அங்க போனா இத குடுத்தமா திரும்பி வந்தோமான்னு இருக்கணும். அங்க போய்
பிரச்சனையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஓகே, ம். பாய். காஞ்சனாம்மா, என்ன? இந்த வயசுல இது தேவையா? காலம் போன காலத்துல எதுக்கு இந்த வாக்கிங்? பேசாம ஆட்டோ பிடிச்சு போயிருக்கலாம்ல. பேசாம வா. இந்த மாதிரி நடக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி எட்டி வச்சு நடந்தோம்னு வச்சுக்கோ, அந்த யமனுக்கே தண்ணி காட்டிடலாம்ல. அடேங்கப்பா, யமனுக்கே தண்ணி காட்டணும்னா அதுக்கு தண்ணி நிறைய செலவாகுமே. ஆமா, தண்ணி காட்டுறதுன்னா இங்கேயே காட்டுவீங்களா இல்ல? என்னடி திமிரா உனக்கு? துளசி உன்ன மாதிரிதான் இவ்வளவு நாளா துடுக்குத்தனமா ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. இப்ப என்னாச்சு பார்த்தல்ல? பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற மாதிரி பண்ணிட்டால நம்ம பைரவி. இவங்களா? சகுனமே சரியில்லையே. நம்ம பைரவி இருக்கால, அவ பயங்கரமான ஆளு. சிவகாமி குடும்பத்தை எப்ப ஊரை விட்டே விரட்டலான்னு காத்துக்கிட்டு இருந்தா. தலையில மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு செத்துருவேன்னு மிரட்டி ராஜங்கிட்டையும் விஸ்வா கிட்டையும் சத்தியம் வாங்கிட்டால. எங்க பைரவி அம்மான்னு சும்மாவா? துளசி என்ன ஆட்டம் ஆடினா, அவ ஆட்டத்தை அடக்கி ஊரை விட்டு துரத்ததா இப்படி எல்லாம் பண்ணாங்க. அவளுக்கு இது நல்லாவே வேணும். இனிமே சொந்தம் பந்தம் காதல் கத்திரிக்கான்னு சொல்லிக்கிட்டு வீட்டு பக்கமே வர முடியாது. துளசியோட கதையே அவ்வளவுதான். விஸ்வாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு சொத்தையெல்லாம் எழுதி வாங்கி அனுபவிக்கலான்னு பார்த்தாளுங்க. இனிமே அது நடக்குமா? இனிமே துளசியால அந்த வீட்டுக்கு மருமகளா போகவே முடியாது. ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான். பொட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு 2 நாள்ல ஓட போறாங்க. அவ தொல்லை இத்தோட ஒழிஞ்சுது. நாங்க ஊரை விட்டு போறதுல அவ்வளோ சந்தோஷமா? வாங்கடி வாங்க, அந்த பைரவிக்கு உங்களை வச்சே ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன். ஊரை விட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கதறிக்கிட்டு வந்து அவ்வ வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அங்கிள், உங்களால எனக்கு ஒரு வேலை ஆகணுமே, ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா, என்னம்மா பண்ணணும்? அங்க பாரு, அது துளசி மாதிரி இல்ல? சந்தேகமே இல்ல, அது துளசியே தான். ஆனா பக்கத்துல இருக்கிறது தான் யாருன்னு தெரியல. அது பார்த்திபனுக்கு வேண்டப்பட்ட ஆளு. அந்த ஆள்கிட்ட இவ ஏதோ உதவி கேக்குறான்னு நினைக்கிறேன். சரி சரி, இந்த பக்கம் வா. அவ கண்ணுல படாம அவ என்ன பேசுறான்னு கேப்போம். வா வா. எனக்கு இதுதான் வேணும். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு.